அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சங்கீதம் 3 முதல் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகருடைய ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கிறது. தாவீது ராஜா எல்லாராலும் வெறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பொழுது மனிதர்களிடத்தில் தன்னுடைய குற்றங்களை சொல்லவில்லை, தன்னுடைய வேதனைகளை சொல்லவில்லை. கர்த்தரிடத்தில் அதை சமர்ப்பிக்கிறார். ஆசீர்வாதங்கள் பெருகவில்லை ஆண்டவரே, சுகம் பெருகவில்லை, ஆனால் சத்துருக்கள் பெருகுகிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தார்கள், இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆனாலும் பாருங்கள், அவர் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்ததினாலே ஒருவனும் அவரை மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய எதிரிகள் பெருகி இருக்கிறார்களா? உங்களை விரோதிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? கலங்காதிருங்கள். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். சத்துருக்கள் பெருகும் பொழுது உங்கள் பங்கும் பெருகி கொண்டே இருக்கும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சத்துருக்கள் பெருகினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களை வெறுக்கிறவர்கள் அதிகரித்தால் நாங்கள் தளர்ந்து போவதில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் நீர், வழிநடத்துகிறவர் நீர், பராமரிக்கிறவர் நீர், ஆதரிக்கிறவர் மட்டுமல்ல, யுத்தம் செய்கிறவரும் நீர். இன்றைக்கு ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பெருகட்டும், அவர்களுடைய பாதுகாப்பு பெருகட்டும். அவர்களை இன்றைக்கு மகிழ்ச்சி ஆக்குவீராக, உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.